அன்பார்ந்த தமிழக சொந்தங்களே, தொப்புள்குடி உறவுகளே, என் இஸ்லாமிய உறவுகளே, இந்து கிறிஸ்துவ சமூக தொப்புள்குடி சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மூன் பிளாஸ் யூடியூப் சேனலில் இருந்து இந்த அதிகாலை வேளையில் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த மகிழ்வை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த பதிவீடு சரியாக நேற்று போட்டிருக்க வேண்டும். ஆனால் நேற்றைய சூழ்நிலை போட முடியாத ஒரு தருணம். ஆகையினால் இந்த பதிவீட்டை இன்றைக்கி பதிவு செய்கிறேன். எதை பற்றி நாம் பேச போகிறோம் என்று சொன்னால், சட்டமன்றத்தில் நடந்த சில விஷயங்களைத்தான் நீங்கள் எல்லோரும் பார்த்திருப்பீர்கள். எல்லா டிவி சேனல்களையும் பார்த்திருப்பீர்கள். ஆனாலும் அந்த விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நாமும் பேசப்போகிறோம். அந்த அடிப்படையிலே நேற்று முன்தினம் சட்டமன்றத்தில் விஜய் அவர்கள் அந்த இருக்கைக்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள். அப்போது அந்த சீட்டிலே அமர்வதற்கு அந்த சீட்டை கண்டவுடனே அவருடைய பாடி லாங்குவேஜ், அவருடைய திங்கிங், அவருடைய எமோஷன் எல்லாமே ஒரு வியப்பாக இருந்தது என்பதை எல்லாம் நாம் நேரடியாகவே பார்த்திருக்கிறோம். காரணம் என்னவென்று சொன்னால், அரசியலில் அவர் நேற்று போட்ட விதைதான். ஆனால் முளைத்து வெளியே வரும் முன்பே அவர் வானத்து அளவிற்கு உயர்ந்திருக்கிறார். அதுதான் அரசியல் அனுபவம் குறைவு என்கின்ற ஒரு விஷயத்தை தான் அது காட்டுகிறது. ஆகையினால்தான் அவருக்கு அந்த தடுக்கம், அந்த தடுமாற்றம், அந்த ஒரு விதமான தவிப்பு, ஒரு விதமான ஒரு பதபதப்பு என்ற நிலைகளெல்லாம் இருந்ததை நாம் காண முடிந்தது. காரணம், இன்னொரு விஷயம் என்று சொன்னால், அதுபோன்ற இருக்கைகளில் மிகப்பெரிய அரசியல் ஆலமரங்கள், அரசியலில் ஆணிவராக திகழ்ந்த பேரறிஞர் அண்ணா, பெருந்தலைவர் காமராஜர், முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், அதன் பின்பாக வந்த தமிழக முதல்வர் ஜெயலலிதா போன்றவர்கள் அமர்ந்திருந்த அரசியல் ஆளுமைகளாக இருந்த இடம். அப்படிப்பட்ட இடத்தில் புதிதாக கட்சி ஆரம்பித்து 1-2 வருடங்களுக்குள்ளே அவர் முதலமைச்சராக மாறியிருக்கிறார் என்று சொன்னால், தமிழகம் எதை நோக்கி போய்கொண்டு இருக்கின்ற ஒரு கேள்விக்குறியும் இருக்கிறது. தமிழக மக்கள் அறிவார்ந்த மக்கள் என்று பேசப்பட்ட நிலையில் இன்றைக்கு இப்படி ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்கிறதை பார்த்து வடமாநிலத்தார்கள் எல்லாம் சிறிது தமிழ்நாட்டு மக்களினுடைய சிந்தனை இந்த அளவுக்கு போய்விட்டதா என்று பேசக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. காரணம், அரசியலில் குறைந்த பட்ச அனுபவம் கூட இல்லாத ஒருவரை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். ஒருவர் சினிமா துறையிலிருந்து வந்தவர் என்கின்ற விஷயங்களை இன்றைக்கி இந்தியா முழுவதும் பேசப்படுகிறது. அது ஒரு காரணம். இரண்டாவதாக, எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேற்றைய தினம் பதவியேற்றுவிட்டு மக்களுக்கு, ஊடகங்களுக்கு வெளியிலே பேட்டியளிக்கும்போது அவர் ஒரு கருத்தை, எப்போதும் டிஎம்கேனுடைய கொள்கை அதுதான். அப்போது அந்த பேட்டியிலே சொல்வார், சனாதனத்தை நாங்கள் என்றும் எதிர்ப்போம், ஜனநாயகத்தை பாதுகாப்பதில் எங்களுடைய பணி தொடரும் என்றும் மிக புரட்சிகரமான ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். அது வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம். கடந்த டிஎம்கே ஆட்சியும் இதைத்தான் செய்தது என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றாகவே தெரியும். அடுத்தபடியாக, எடப்பாடி அவர்கள் அந்த சட்டமன்றத்துக்குள் நுழையும் போது, இன்றைய திரைத்துறையிலிருந்து வந்த சிஎம் அவர்கள், அந்த எடப்பாடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கிறார், அவர் உள்ளே நுழைந்து இருக்கின்ற சபைக்கு ஒரு ரெஸ்பான்சிபிள் மரியாதை கொடுக்கும் பட்சமாக அவர் கையெடுத்து கைகூப்பி வணங்குகிறார்.
ஆனால் தமிழக இன்றைக்கு சிஎம்மாக இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் அதை கண்டுகொள்ளாமல் இருந்த ஒரு காட்சி என்பது ஒரு முதலமைச்சர் என்ற அந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய அந்த சீட்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு தன்மைக்கு, ஒரு மாண்புக்கு ஒரு ஒரு சிறிய இழுக்கை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலைதான் என்னால் அங்கே பார்க்க முடிந்தது. ஆகையினால் இதை முதலமைச்சர் அவர்கள் சரி செய்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, கீர்த்தனா என்று சொல்லக்கூடிய சிவகாசி தாவேகா எம்எல்ஏ அவர்கள் சான்றை அந்த தேர்தலில் நின்று வெற்றி பெற்ற தேர்தல் கமிஷனும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையிலும் வழங்கக்கூடிய அந்த சான்றிதழை, வெற்றி சான்றிதழை, சர்டிஃபிகேட்டை கூட கொண்டு வராமல் பதவி ஏற்க வந்தார் என்கின்ற ஒரு நிலையும் சட்டமன்றத்தில் ஏற்பட்டிருந்தது. அப்படி அந்த நிலை ஏற்பட்டதற்கு என்ன சொல்வது என்று புரியவில்லை. காரணம், அவர்களும் அரசியல் அனுபவத்தில் குறைந்தவர்களாக இருந்ததினால்தான் அப்படி ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். அதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்லுவேன். ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ ஒரு கம்பெனிக்கு வேலைக்காக படித்து முடித்துவிட்டு வேலை தேடி ஒரு இன்டர்வியூக்கு போகும்பொழுது அவர்கள் படித்த சர்டிஃபிகேட்டவே அவர்கள் மறந்து வைத்து விட்டு போய்விட்டால் அவர்களை எப்படி அந்த கம்பெனிக்காரர்கள் இவர் படித்தவர்கள் தான் என்று அவர்களை நம்புவார்கள் என்கின்ற அடிப்படையிலே ஒரு படித்த ஆணோ பெண்ணோ ஒரு இன்டர்வியூக்கு போகும்போது எப்படி சர்டிஃபிகேட்டு கொண்டு போக மறக்கக்கூடாதோ, அதேபோல் சிவகாசி தொகுதி எம்எல்ஏ அவர்கள் அதை மறந்திருக்கக்கூடாது. அதை எடுத்து சென்றிருக்க வேண்டும். அது அந்த சபையிலே அவருக்கு ஒரு சிறிய ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகியிருக்கிறது என்பதை அவர்கள் சரி செய்து கொள்ள வேண்டும். காரணம், அரசியலினுடைய முதிர்ச்சி இல்லாததான் அதற்கு காரணம் என்பதை விளங்கி கொள்ள வேண்டும். அதேபோல் குளத்தூர் தொகுதியில் போட்டியிட்டு ஜெயித்த தாவேகா எம்எல்ஏ அவர்கள் வெளியிலே ஊடக நண்பர்கள் பேட்டி எடுக்கும்போது அவர்களுடைய கேள்விக்கு பதில் சொல்ல முடியாத அளவிற்கு தயங்கி ஏதேதோ உளறி கொட்டினார் என்கின்ற விஷயத்தையும் நாம் பார்த்தோம். அதேபோல் தாவேகா பிரமுகர்கள் சொன்ன ஒரு செய்தி என்னவென்றால், தமிழ்நாட்டிலே தற்போது தாவேகா கட்சியின் மூலம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கீர்த்தனா என்று சொல்லக்கூடிய சிவகாசி எம்எல்ஏ தான் தமிழகத்திலே இன்றைக்கு பெண் அமைச்சராக முதலாக தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கிறார் என்று சொல்லியெல்லாம் அவர்களுடைய அரசியல் அறியாமையினால் அவர்கள் உளறி கொட்டினார்கள். அப்படியல்ல, வரலாறு சொல்கிறது. டாக்டர் முத்துலட்சுமி அவர்கள் அன்றைய காலகட்டத்தில் தமிழக பெண் அமைச்சராக இருந்தவர்கள். சோதி வெங்கடாச்சலம் அவர்கள் அன்றைய காலகட்டத்தில் பெண் அமைச்சராக பணியாற்றியவர்கள். தற்போது டிஎம்கே ஆட்சியிலே கீதா ஜீவன் என்கின்ற பெண் அமைச்சர் அங்கமேற்றிருந்தார். கடந்த முன்னாள் சீஃப் மினிஸ்டர் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியிலும் கூட ஒரு பெண் அமைச்சராக இருந்தார்கள் என்கின்ற வரலாறெல்லாம் தெரியாமல் முதல் முறையாக பெண் அமைச்சர் தமிழ்நாட்டிலே தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கிறார். அது எங்களுடைய ஆட்சியில் தான் என்றெல்லாம் அரசியல் அனுபவம் இல்லாதவர்கள் பேசுவது ஒரு அநாகரிகமான ஒரு செயல் என்பதை அவர்கள் விளங்கி கொள்ள வேண்டும். அரசியலை நன்றாக பார்த்து, தெரிந்து, கேட்டு, படித்து, கற்றுக்கொண்டு பேச வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். அதேபோல் கீர்த்தனா சிவகாசி தொகுதி எம்எல்ஏ மற்றும் அமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய முக்கியமான ஒரு வேண்டுகோள், சிவகாசி தொகுதி என்பது மிக மிக ஏழை மக்கள் வாழக்கூடிய பகுதி. அதுவும் பட்டாள் தொழிற்சாலைகளே உயிரை பணிய வைத்து வாழக்கூடிய அந்த ஏழை மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டு உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள்.
அந்த பகுதியிலே அடிக்கடி தீ விபத்து பட்டாசு தொழிற்சாலைகளில் அடிக்கடி தீ விபத்து ஏற்பட்டு அதிகமான என்னுடைய தொப்புள் கொடி உறவுகள், என்னுடைய சொந்தங்கள், அதை நினைத்தாலே எனக்கு பேச முடியவில்லை. மனம் கலங்குகிறது, கண் கலங்குகிறது, மனம் வருந்துகிறது. அத்தனை நிகழ்வுகளை நாம் பார்த்திருக்கிறோம். அப்படிப்பட்ட உயிரிழப்புகளெல்லாம் அங்கே ஏற்படுகிறது. அப்படிப்பட்ட அந்த மக்களுக்கு வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கு சரியான போதிய பாதுகாப்பு இல்லாத அளவில் இயங்கக்கூடிய அந்த நிறுவனங்களை அணுகி சரியான முறையில் அங்கே தொழில் செய்யக்கூடிய என்னுடைய ஏழை தொப்புள்குடி உறவுகளுக்கு, அவர்களுக்கு உடலுக்கும் உடைமைகளுக்கும் சேதம் அதிகமாக ஏற்படாத அளவிற்கு அதை கண்காணிக்க வேண்டும். உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு நீங்கள் செய்கின்ற ஒரு நன்றியாக, காணிக்கையாக அவர்கள் அதை செய்ய வேண்டும். அதற்கு சரியான முயற்சி எடுத்து நீங்கள் அந்த விஷயத்திலே நீங்கள் செயல்பட வேண்டும் என்பதுதான் கீர்த்தனா எம்எல்ஏ அவர்களுக்கு, அமைச்சர் அவர்களுக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கிறது. அதேபோல் தற்போதைய சிஎம் அவர்கள் பெரியாரின் நினைவிடத்திற்கு சென்று அங்கே மலரஞ்சலி செலுத்துவதற்காக சென்றிருந்தார். பெரியார் என்பவர் சனாதன கொள்கையை எதிர்த்து தமிழகத்திலே மிகப்பெரிய ஆளுமையாக திகழ்ந்தவர். அப்படிப்பட்டவரை ஈவேரா பெரியார் அவர்களை மரியாதை செலுத்தும் விதமாக சென்ற விஜய் அவர்கள் செருப்பை கழட்டிவிட்டு சென்றார்கள் என்ற விஷயம் மீடியாக்களிலே பரவலாக பேசப்பட்டது. அப்படி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்று சொன்னால், ஒரு காலகட்டத்தில் 60-70களெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள், பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் இந்த நாட்டிலே வாழ்வதற்கு தகுதியற்ற நிலையில் தள்ளப்பட்டு இருந்தார்கள். அவர்கள் காலில் செருப்பு அணிவதற்கும், தோளில் மேல் சட்டை போடுவதற்கும், தோளில் துண்டு போட்டுக்கொண்டு சம மனிதர்களைப் போல வாழ்வதற்கும் தகுதியற்றவர்கள் என்று அவர்களை ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு காலம் இருந்தது. அந்த காலத்தை வென்று போராடி செவித்தவர்தான் ஈவேரா பெரியார் அவர்கள். அவர்களை பார்க்க செல்லும்போது நீங்கள் செருப்பை கழற்றி சென்று போனது என்பது ஜனநாயகத்தை தூக்கி பிடிப்பதாகத்தான் இன்றைக்கு தமிழக மக்களாகிய நாங்கள் பார்க்கிறோம். அதை நீங்கள் சீர்திருத்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, பதவியேற்கும் பொழுது தற்போதைய திரைத்துறையிலிருந்து வந்த சிஎம் அவர்கள் பதவியேற்கும் பொழுது முதநாள் ஆண்டவன் சாட்சியாக என்றும், மற்ற நாள் உளமாற என்றும் மாறி மாறி வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார். இது ஒரு முதலமைச்சருக்கு ஒரு பதட்டத்தை அங்கே ஏற்படுத்தி இருக்கிறது. காரணம், அவர் அரசியல் அனுபவத்தில் குறைந்தவர். அதற்கு உதாரணம் சொன்னால், நேற்று பெய்ந்த மழையிலே இன்னைக்கு முளைத்த காளாம் என்று ஒரு தமிழ் வாக்கு உண்டு. அந்த அடிப்படையிலே அவர் குறுகிய காலத்தில் அரசியலில் வந்தவரால் தான் அவருக்கு பதட்டம் ஏற்பட்டு இருக்கிறது. அதை அவர் சரி செய்து கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். அதேபோல் தமிழ்தாய் வாழ்த்து புறந்தள்ளப்பட்டு இருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய பாரம்பரியமாகிய அனைத்து அரசியல் விழாக்களிலும், பள்ளிகளிலும், காலேஜுகளிலும் இந்த தமிழ்தாய் வாழ்த்து என்பது தமிழர்களுடைய மிகப்பெரிய இரத்தத்தில் ஒட்டின ஒரு உணர்வில் ஒட்டிய ஒரு வாழ்த்தாகத்தான் இந்த தமிழ்தாய் வாழ்த்து இதுவரைக்கும் நடைமுறையில் இருந்து கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு புதுசாக வந்திருக்கக்கூடிய சிஎம் அவர்களுடைய பதவியேற்பு விழாவில் தமிழ்தாய் வாழ்த்து புறந்தள்ளப்பட்டு இருப்பதை தமிழக மக்களும் நானும் வன்மையாக அதை கண்டிக்கிறோம், எதிர்க்கிறோம். இதுபோன்ற நிலை இனிமேல் வராமல் பாதுகாக்க வேண்டியது சிஎம்முடைய பொறுப்பு என்பதை அவர் கருத்தில் கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக, அவருடைய பர்சனல் விஷயத்தை நாம் பேசப்போவது இல்லை, பேச வேண்டிய அவசியமும் இல்லை. இருந்தாலும் சில விஷயங்களை பேச வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. அது ஊடகங்களின் மத்தியில் கேள்விக்குறியாக மாறியிருக்கிறது. நடிகர் த்ரிஷா ஏன்
இன்றைய முதல்வரோடு முதல்வர் ஆவதற்கு முன்பு அவர் எப்படி இருந்தாலும் அதை பற்றி யாரும் கேட்க போகிறதில்லை. அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை. இன்றைக்கி பொது வாழ்க்கைக்கு வந்திருக்கிறார். நடிகை திரிஷா அவர்கள் ஏன் இவரை பின்தொடர்ந்து செல்வதற்கு காரணம் என்ன? அவர்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த உறவு முறை என்ன என்பதை இது தமிழ்நாட்டின் முதல்வராக இருக்கிறபடியினால் நான் கேட்கிறேன். இதுவரைக்கும் நான் அதை பற்றி நான் பேசியதில்லை. இதுவரைக்கும் நீங்கள் ஒரு தமிழ்நாட்டினுடைய எல்லாரைப் போல ஒரு தமிழர் என்று நிலையில்தான் இருந்தீர்கள். ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதியாக, அதுவும் முதலமைச்சராக நீங்கள் இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் இருப்பதை நாங்கள் அதை சரியாக ஏற்றுக்கொள்வதற்கு தமிழக மக்கள் மிக மன வருத்தத்தை தான் நாங்கள் உங்களுக்கு தெரிவிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். இரண்டாவதாக, சிஎம்னுடைய மனைவி மக்கள் என்று சொல்லக்கூடிய அவர்கள் குடும்ப பிரச்சனையினால் பிரிந்திருக்கிறார்கள். இந்நிலையில் தமிழக சிஎம் அவர்கள் இருக்கிறார்கள். குடும்பம் என்பது ஒரு அரசியலை காட்டிலும் முக்கியத்துவம் வாய்ந்தது. எந்த ஒரு மனிதர் தன்னுடைய குடும்பத்திலே மிகப்பெரிய பொறுப்போடு செயல்படுகிறாரோ அதன் அடிப்படையில் தான் அவர் ஒரு கம்பெனிலேயோ அல்லது ஒரு இது போன்ற அரசியல் ஆளுமைகளிலேயோ அவர் செயல்பட முடியும். ஆகையினால் விஜய் அவர்கள் மனைவி மக்களை பிரிந்திருக்கிறார். அது அவர் சொந்த தனிப்பட்ட விஷயம் என்றாலும் கூட இன்றைக்கி அவர் பொதுத்துறையில் வந்ததுக்கப்புறம் அது பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. இந்தியாவில் இன்றைய பிரதமர் அவர் வரலாற்றை நிறைய பேசியிருக்கிறார்கள். அவர் அரசியலுக்கு வருவதற்கு முன்பாக அவருடைய தொழில் என்னவாக இருந்தது? ஒரு டீக்கடை முதலாளியாகத்தான் இருந்தார். தற்போது அவர் இன்றைக்கு இந்தியாவினுடைய பிரைம் மினிஸ்டராக பிஎம்மாக இருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட உயர் நிலைக்கு நாம் வருவோம் என்று நினைத்து கூட பார்த்திருக்க முடியாது. அந்த அளவுக்கு அவர் அந்த உயரத்தை எட்டியிருக்கிறார். நல்லது செஞ்சு எட்டினாரா இல்லை தீமை செய்து எட்டினாரா என்பது வேறொரு புறம். ஆனால் அந்த அளவுக்கு எட்டியிருக்கிறார். அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கு முன்பாக அவருடைய வாழ்வாதாரமாக இருந்தது ரயில்வே கேண்டியனை ஒப்புதல் மூலம் எடுத்து நடத்தி வந்தவர், தொழில் செய்தவர் என்பதுதான். அதே போல்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய சிஎம் திரைத்துறையில் இருந்து வந்து இன்றைக்கி சிஎம்மாக ஆகியிருக்கிறார் என்கின்ற நிலைதான் இன்று இருக்கிறது. இந்த இருவருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது. இருவருக்கும் குடும்பம் இருந்தும் இல்லாத சூழ்நிலைதான் என்பது வரலாறு. தற்போதைய பிஎம் சிஎம் இந்த விஷயத்தில் நல்ல ஒற்றுமையான ஒரு நிலையில்தான் இருக்கிறார்கள். சிஎம் தமிழ்நாட்டிற்கு நல்லது செய்வாரா கெட்டது செய்வாரா என்பது இன்னும் போக போகத்தான் அவருடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் என்பதை தமிழக மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதற்கு ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன். போக போகத்தான் தெரியும் நாம் நட்டு வச்ச மரம் ஆரஞ்சு செடியா அரளி செடியா என்பது மக்கள் விளங்கி கொள்ள வேண்டும். இதற்கு உதாரணத்தையும் நான் சொல்லிவிடுகிறேன். நாம் திராவிடக் கழகங்கள் 60-70 வருடங்களாக திராவிடக் கழகங்கள் ஆட்சி செய்த அந்த நிலையை மாற்றிவிட்டு இன்றைக்கி புதிதாக மூன்றாவது ஒரு நபரை ஒருவரை இன்று நான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக தேர்ந்தெடுத்திருக்கிறோம். அவர் அரசியலில் எந்த அளவுக்கு நடந்து கொள்ளுவார் என்பதை ஓட்டு போட்ட மக்கள் எதிர்காலத்தில் பார்க்கத்தான் போகிறோம். அதுக்குத்தான் இந்த உதாரணம். போக போகத்தான் தெரியும் நாம் நட்டு வைத்த செடி அரளி செடியா ஆரஞ்சு செடியா. ஆரஞ்சு செடியாக இருந்தால் மக்கள் நலம், அரளி செடியாக இருந்தால்
மக்களுக்கு கேடு. இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், நாம் போட்ட ஓட்டை நாம் ஆரஞ்சு செடிக்கு போட்டிருக்கோமா, அரளி செடிக்கு போட்டிருக்கோமா என்பதை வருங்காலத்தில் நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் என்பதற்காகத்தான் இந்த ஒரு வாக்கியத்தை நான் உங்கள் முன் பழமொழியை சொல்லி காட்டியிருக்கிறேன். அதேபோல் கடந்த காலத்தில் இன்றைக்கு பெட்ரோலையும் டீசலையும் மக்கள் சிக்கனமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லி ஒன்றியத்திலிருந்து ஒரு சட்டத்தை மோடி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். பெட்ரோலை குறைத்து சிக்கனமாக செலவு செய்யுங்கள், தங்கம் வாங்காதீர்கள் என்றெல்லாம் மக்களுக்கு சொல்லியிருக்கிறார். இதையெல்லாம் சமாளிக்க வேண்டிய பொறுப்பு, மக்களுக்கு தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்க வேண்டிய பொறுப்பில் அமர்ந்திருக்கக்கூடிய பிஎம் அவர்கள் இப்படி ஒரு பொறுப்பற்ற நிலையிலே சொல்வது என்பது இந்திய நாட்டினுடைய மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தையும் துன்பத்தையும் ஏற்படுத்தும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதேபோல் ஆனால் அவர் மட்டும் தனி விமானத்தில் நாடு நாடாக சுற்றுப்பயணம் செய்து கொண்டு இருக்கிறார். நேற்று கூட பேசப்பட்டது, இப்படி ஒரு சட்டத்தை போட்டுவிட்டு அவர் ஏதோ வெளிநாட்டுக்கு பயணம் செல்ல போகிறார் என்கின்ற ஒரு பேச்சு சிறிய அளவில் அடிபட்டு கொண்டிருக்கிறது. அது எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியவில்லை. அப்படி செய்வாரேயானால் இந்த பிரதமர் அவர்கள் செய்யக்கூடிய இந்த செயல் இந்தியா மக்களை மிகப்பெரிய ஒரு இழிவு நிலைக்கு அவரால் தள்ளப்படுகிறார்கள் என்பதுதான் வரலாற்று உண்மை. காரணம், ஒரு நாட்டினுடைய பிரதமராக இருந்தாலும் இல்லை சிஎம்மாக இருந்தாலும் அல்ல அரசியல் உயர்ந்த அதிகாரிகளாக இருந்தாலும், கலெக்டராக இருந்தாலும், எஸ்பியாக இருந்தாலும், எந்த துறையை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் மக்களுக்கு முன்மாதிரியாக அவர்கள் இருந்தால்தான் அந்த நாட்டு மக்கள், சாமானிய மக்கள் நிம்மதியாக வாழ முடியும். அவர்கள் போடுகின்ற சட்டம் ஒன்று, அவர்கள் நடக்கின்ற நடைமுறை ஒன்று என்று சொன்னால் அந்த நாட்டு மக்கள் நிம்மதியாக இருக்க முடியாது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆக இதுபோன்ற சுற்றுப்பயணத்தை முதலில் பிரைம் மினிஸ்டர் அவர்கள், பிஎம் அவர்கள் நிறுத்த வேண்டும். இரண்டாவது, நாம் போடுகின்ற பெட்ரோல் என்பது குறைந்த விலை பெட்ரோல் தான். ஆனால் ஏரோப்ளேனுக்கு போடக்கூடிய பெட்ரோல் என்பது உயர் ரக பெட்ரோல், ஒயிட் பெட்ரோல், விலை கூடியது. ஆக இவர் ஒரு முறை வெளிநாடு எந்த நாட்டுக்கு பயணம் செல்கிறாரோ அப்படி சென்று வர வேண்டும் என்று சொன்னால் அவருடைய பிளேனுக்கு போடக்கூடிய பெட்ரோலினுடைய அந்த என்னுடைய ஒரு குறிப்பிட்ட மதிப்பு குறைஞ்சது இந்தியாவினுடைய பொருளாதாரத்தில் கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய்க்கு மேலே அந்த எரிபொருள் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இன்றைய சூழ்நிலை என்பதுதான். ஆனால் சாமானியப்பட்ட மக்களை நீங்கள் சிக்கனமாக வைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு இவர் நாடாக உயர்ந்த ரக பெட்ரோலை போட்டு செல்வது என்பது ஒரு பிரைம் மினிஸ்டருக்கு தகுதியான ஒரு செயல் இல்லை என்பதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இதையும் அவர்கள் சரி செய்து கொள்ள வேண்டும். அதேபோல் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய சிஎம் அவர்கள் கடந்த டிஎம்கே ஆட்சியில் இருந்த பஸ் போக்குவரத்து, பெண் உரிமை தொகை, இது எல்லாத்தையும் அவர்கள் இன்றைக்கு நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். அதை அங்கீகரிக்கவில்லை, அதை புறந்தள்ளி இருக்கிறார்கள் என்பது இன்றைக்கு பரவலாக பேசப்படுகிறது. நான் தமிழ்நாட்டு மக்களை பார்த்து கேட்கிறேன், இதற்காகத்தான் புதிய ஒரு மாற்ற வேண்டும் என்று புதிய ஒரு சிஎம்ஐ நீங்கள் தேர்ந்தெடுத்தீர்களா? மக்களை ஓட்டு போட்டவர்களை சிந்தித்து பாருங்கள். அதே போன்று எடப்பாடி விஷயத்தை பற்றி நாம் பேச வேண்டிய என்றால் அவர் இன்றைக்கு ஏன் அமைதியாக இருக்கிறார்
என்றால் என்னுடைய கருத்து கணிப்பு எப்போதுமே 90% உண்மையாக இருக்கிறதுக்கு வாய்ப்புண்டு, நடக்கும். இவர்களுடைய பிளான் என்ன என்று சொன்னால், மோடி இவையெல்லாம் எலெக்ஷனுக்கு முன்பாகவே இதெல்லாம் எடப்பாடி, விஜய் போன்றவர்கள் அமித்ஷாவையும் மோடியும் சந்தித்த போது போட்ட ஒரு பிளானாக இருக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. மோடி இன்றைக்கு சிஎம்மாக அமர்ந்திருக்கக்கூடிய இன்றைய சிஎம் அவர்களுக்கு மோடி பிஎம்ஸ்ரீ திட்டத்தை கொண்டு வருவாரேயானால், திமுக ஆட்சியில் அது முழுக்க எதிர்க்கப்பட்டது, இந்தி திணிப்பு எதிர்க்கப்பட்டது, மும்மொழி கொள்கை எதிர்க்கப்பட்டது. அப்படி அந்த திட்டத்தை இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் வரவேற்பாரேயானால், அதிலே கையெழுத்திடுவாரேயானால், டிஎம்கே கூட்டணியிலிருந்து ஆதரவு கொடுத்தவர்கள் அனைவரும் வெளியே வருவார்கள், ஒத்துழைக்க மாட்டார்கள், ஆதரவு வாபஸ் வாங்குவார்கள். அதிலே மாற்று கருத்து இல்லை. அப்படி ஒரு சூழ்நிலை உருவாகுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. பிளானிங் அதுவாகத்தான் இருக்கிறது. அப்போ இன்றைக்கு